வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்காத ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 100 rupees சேலஞ்ச், ஃபுட் சேலஞ்ச் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். கெஸ்ட்டுனா அவங்க வேற சேனலோட சிஓஸ். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஸோ இவங்க இல்லையா, வெல்கம் டு இல்லைங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்கு. ஸோ அவங்கள அதை போல சிஓஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 100 rupees ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ்னா, ஸோ ஒரே கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் நமக்கு யாரு டாஸ்க் போட போகிறோம். டாஸ்க் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் யாரு வின் ஆவீங்க அவங்க எங்க கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் என்னென்ன சாப்பிடுவீங்க அந்த மாதிரி யாரு இதுல அதிகமான 100 rupeesக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் ஆர் ஃபுட் அந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். ஃபுட்னா ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடுறது மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு வரணும். யார் அதிகமா எடுத்துட்டு வருவீங்க? இப்ப டீ வாங்கினா எப்படி எடுத்துட்டு வருது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கப்பல கொண்டு வாருங்க, கொண்டு வந்து இங்கதான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம வெளியெல்லாம் எடுக்க முடியும். ஸோ எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த இதுல யார் வின் ஆவாங்கன்றத இந்த சேலஞ்சுங்க. 100 இல்ல என்னன்னா இன்னொரு என்னன்னா சாக்லேட்னா ஒரு சாக்லேட் தான் இருக்கணும். அதுல சாக்லேட்ஸ்னா நீங்க கிடையாது. சாக்லேட்னா ஒரு சாக்லேட் தான் இருக்கணும். ஒரு பொருள் ஆனா சாப்பிடுறது நீங்க எது வேணா எடுக்க சாப்பிடுறது. ஓகே. சோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாஸ்க் போலாம். காயின் எங்கடா? காயின் கொடு. சோ காயின் பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஹெட்டா டைல்? சோ இது டைல், இது நீங்க கரெக்ட்டா? நான் இப்ப போட போறேன். RCB vs SRH. சோ போலாமா? IPL கேஸ் கேட்க வேணாம். இல்ல எட் யாரு? ஸ்மி. நீங்க ஐயோ அவன் தான் ஃபர்ஸ்ட் போறானா? இந்த சேலஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட சுரேஷ் தான் வர போறாரு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் போயிட்டு சோ 100 rupeesக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒட்டுக்கு நம்ம பிரிப்போம். இங்க வந்து சரிங்களா? 100 rupees காந்தி இருக்காங்க பாருங்க. சரி வாங்க போவாமா? சோ நாங்க பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பை 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 பை. நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாதேவபுரம் ஏரியா. ஸோ இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போடலாமா? போடுங்க. யாரும் அடிக்க வராம இருந்தா சரி. யாரும் வரும். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷாப் இருக்கு, பேக்கரி இருக்கு. அப்புறம் 35 கடைசியா? ஆமா 35 கடைசியா. இளநீ வந்து கடைசியா பார்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இளநீ கன்ஃபார்ம்டு. இளநீ ஒன்று கன்ஃபார்மா? ஆனால் இன்னும் வாங்கலை. இளநீன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் வாங்கலை தானே? வாங்கலாம். கோகனட் பர்ஃபி ஹவு மச்? 55. என்ன பண்ணுறீங்க? ட்ரை பண்ணுவா? பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாண்டி போயிடுச்சு. அதனால் பார்த்துட்டாரு. உங்ககிட்ட இருக்கிறது 100 rupees. போய் கேட்கலாம் நான் யோசிக்கிறேன். எதுல? வாட்டர்மெலன் இருக்கு, ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல. இதுலயா? கொய்யாக்கா பாருங்க. நான் சொல்லக்கூடாது. இல்ல அது மூணுமே நான் பாத்துட்டேன். கொய்யாக்கா, ஜாக் ஃப்ரூட், வாட்டர்மெலன் இருக்கு. ஆனா அவர் வந்து நான் கேக்குற அமௌண்ட்டுக்கு தருவாரான்னு தெரியல. சரி வாங்க கேட்போம். தருவாரான்னு பாப்போமா? வாட்டர்மெலன் எவ்வளோனா? 20 rupees. ஜாக் ஃப்ரூட் 60. வாட்டர்மெலன் ஒன்று கொடுங்க. எனக்கு 30 rupeesக்கு தருவீங்களா? இல்ல எதுக்கு கேட்கறேன்னா எனக்கு ஒரு சேலஞ்ச், அதுக்காக. ஸோ டோட்டலா 50 எடுத்துக்கோங்க. ஸோ 50 rupees காலி பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் 50 rupeesக்கு நீங்க வாங்கணும் சுரேஷ் அண்ணா. ஒரு இளநீ வாங்கிருங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. இப்போ 3க்கே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா நிறைய எடுத்தானா நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ ஏன் புருஷ பாத்தீங்கன்னா இந்த சைடு சூஸ் பண்ணிருக்கான். நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை இருக்கா? இல்ல நீங்க ஆனா 25 minutes ஆயிடுக்குது அவன் வாங்குறதுக்கு. 25 minutes எங்க போய் என்ன வாங்குனீங்கன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் கடை போ. ದೊಡ್ಡದು ಬೇಡ ಚಿಕ್ಕದು. ಅದೆಷ್ಟು? 1 rupee. ಹೌದು. எவ்வளோ? 5 கேளு சொல்லுங்க. என்ன ஒன்று கேட்காங்க. எங்கே வைக்க போற? கஞ்சு பிடிச்ச என் புருஷங்க போயிட்டு இருக்காரு. 25 பட்ஜெட் ஆகாது. வாங்க கட்டா. நந்தினியில 10 ரூபாய்க்கு ஒன்றும் கிடைக்காதா? தெரியலையே. இது how much? எவ்வளவு மிச்சம் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா 23 rupees மிச்சம் இருக்குங்க. இந்த 23 rupeesக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுரேஷனா வாங்கணும். பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த 23 rupees இருக்குல்ல, இந்த 23 rupeesக்கு தான் நான் என்ன பண்ண போறேன், வாழைப்பழம் 1
How much is this alpha lip? Give me that. 2 So now 21 இருக்கு. 21. 20 இது 5. சரி கட்டிக்கோ. இப்போ வரைக்கும் இவன் 67 ருபீஸுக்கு தான் எல்லாம் வாங்கியிருக்கான். I need 1 banana. This one piece எவ்வளோ? 27. Which one is less? This one how much? 2 piece means? No, because I'm doing a challenge. That's why 2 piece I need. 30, 40, 1 piece 20 காய்கறி கடைக்கு வந்திருக்கான். ஒரே ஒரு என்னது இது? நெல் இது அவனே சிரிக்கிறான் பைத்தியம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் இருக்குங்க. ஆனால் 29 ருபீஸ்க்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஒரு ஐடியா தோணிருக்கு, பார்க்கலாம். வா சரி பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் கிடைக்கும். எவ்வளோண்ணா? இவர் பார்த்தீங்கன்னா இப்போ 20 ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலன் வாங்கிட்டேன். இன்னும் 9 ருபீஸ் இருக்கு. ஸோ 9 ருபீஸுக்கு தான் இவன் என்ன வாங்க போறான்றது தான் எனக்கு இப்போ ஒரு 4 இருக்கு. 4 ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வாங்க போறீங்க? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம அந்த தெருவில் போகலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது நீங்க வாங்கிங்க. அவன் புருஷனுக்கு ஏரியா தெரியும், இறங்கி அடிப்பான். இல்ல அவனுக்கு ஏரியா தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட், தெரியல எப்படி வாங்குவாங்கன்னு. ஸோ வண்டி இங்க இருக்கு, நம்ம போலாம் வாங்க. வண்டி இருக்கு. சரி, நான் இந்த 4 ருபீஸ் மிச்சம் இருக்கேன். இங்க இல்ல வண்டி. ஆமா வண்டி இங்க அடுத்த தெருவா? இது இளநீ கடை. ஆமா அடுத்த தெருன்னு நினைக்கிறவா? ஆமா நடந்தா வந்தீங்க. அம்மானி பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் டன்னு. இன்னொரு 3 ருபீஸ் இருக்கு. 3 ருபீஸ் 4 ரூபா இருக்கு. ஸோ 4 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இப்போ சுரேஷ் வாங்க போறாரு. எனிதிங் 4 ருபீஸ். ஓகே பாத்தீங்கன்னா ஆட்டே போட்டு 4 ரூபாய் வாங்கிட்டீங்க. தேங்க்யூ அண்ணா. சுரேஷனை முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது ஃபுல்லா 100 ருபீஸ் கான். ஸோ சுரேஷனை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் டன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து வீட்டுக்கு போயிடலாம். சாப்பிட்ற ஐட்டம் வாங்கணும், வாங்குற ஐட்டமும் சாப்பிடணும். அதானே பார்க்கலாம் வா. இந்த டாக் எப்படி படுத்துருக்கு பாரு. இவ்வளோ 25 ருபீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 15 எவ்வளோ ஆச்சு? அங்கே போயிட்டான் வாங்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா கடைசி 2 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கான் என் புருஷன். பார்த்தீங்கன்னா என்ன வாங்குறதுன்னு அவனுக்கே தெரியலைங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேடி வாங்கியிருக்கான். நிறையா ஒரே ஐட்டம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ சாக்லேட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்னா அப்போ வாங்கி வந்துருக்கலாம். சாக்லேட்ல ஒன்று தானே வாங்கணும். வந்துட்டோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் எடுத்துருக்கிற பார்சல் எல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். இவர் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸுக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டாரு. இவன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 ரூபா மிச்சம். 2 ரூபா 98 ருபீஸுக்கு. இப்போ யார் வின்னாக போறாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பொருள் ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் திங்க். ஃபர்ஸ்ட் என்ன வாங்குனீங்க? நீ ஃபர்ஸ்ட் என்ன வாங்குன? குல்ஃபி. இது உருகிரும், அதனால நான் முன்னாடியே எடுத்துட்டேன். 5 ருபீஸ் குல்ஃபி. நான் ஃபர்ஸ்ட் வாங்குன பொருள் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன். அது எவ்வளோ? 20. கீழ போடிட்டா. 5 ருபீஸ் குல்ஃபி. 1 அடுத்த ப்ராடக்ட் எடுங்க. கேக். ரெண்டாவதா ரெட் பனானா. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க? கெஸ் பண்ணு. கண்டிப்பா இது 10ல இருந்து 15 ரூபா இருக்கும். ஜாஸ்தி. 20 ரூபாயா? 17 ரூபா கொடுத்து. 17 ரூபாயா? 17 ரூபா பாத்தீங்கன்னா ஒரு ரெட் பனானா கொடுத்து வாங்கிருக்காரு. 10 ரூபா. இது 5 ருபீஸ், இது 10 ருபீஸ், 15 ருபீஸ் ஆயிருக்கு. ஜூஸ் பாப் ஆரஞ்சு ஜூஸ் 10 ரூபா. வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம் 10. ஓ மேட்ச் 10. 47 ஆயிடுச்சு. இந்த 25 ருபீஸ் ஆயிருக்கு. அடுத்து இது வந்துட்டு பாஸ்தா 5 ருபீஸ் பாஸ்தா. இது வந்து ஜாக் ஃப்ரூட் 30 ருபீஸுக்கு 30 ருபீஸுக்கு ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டாரு. இவரோட 4 ப்ராடக்ட் இருக்கு. 4 பூஸ்ட் 5 ருபீஸ். 2 ருபீஸ் எக்லர்ஸ். ஏங்க அதுதாங்க நம்ம மைண்ட் யூஸ் பண்ணணும். கோகனட் குக்கி. கிசான் ஜாம் 4 5 இது 6வது ப்ராடக்ட். சோ 6th ப்ராடக்ட். இது கிசான் ஜாம் 2 ருபீஸ். ப்ராடக்ட் 4 ருபீஸ். இது 4 ருபீஸ். இது 6 ருபீஸ். 4 ருபீஸ். 1 ருபீ. சேம் பட் டிஃபரண்ட். பாத்தீங்கன்னா 4 1. சோ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கிரீம் பன். கிரீம் பன். இது 10 ருபீஸ்ங்க. கடலை மிட்டாய் 5 ரூபாய். 9. இது எவ்வளவு? 10. இது அல்வா. எவ்வளவு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா இது 20 ருபீஸ். அல்வா 20. இது 4. இது 4. இது 5 ருபீஸ். அதுக்கப்புறம் இது ஒரு 2 ருபீஸ். இது ஒரு ஆரஞ்சு மிட்டாய். இது ஒரு 1 ருபீ. இது ஒரு தேங்காய் பர்ஃபி. இது மிட்டாய் பிஸ்கெட். இது ஒரு 2 ருபீஸ். நானும் வாட்டர் மெலன் வாங்கியிருக்கேன் 20 ருபீஸ். அது எவ்வளவு ப்ராடக்ட் ஆச்சு உன்னோடது?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 100 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இவரு 98 rupees 98 ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா 15 ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு சென்டர் பாத்தீங்கன்னா 8 ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேலஞ்சிங் இதுல வின்னானது பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட். ஆக்சுவல் வின்னர் என்னோட ஹஸ்பண்ட். ஓசி காசுல 100 ரூபாய்க்கு தின்னுட்டான். 100 பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு வச்சிருக்கோன்றது முக்கியம் இல்ல, எப்படி யூஸ் பண்றோம்ன்றது தான் முக்கியம். பாத்தீங்கன்னா அதே 100 ரூபாய்க்கு இவரும் வாங்கியிருக்காரு, இவனும் வாங்கியிருக்கான். பாத்தீங்கன்னா இவன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட், இவர் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு, நிறைய வாங்கிட்டு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி தான். இது ஃபன்னா தான் நாங்க பண்ணோம். ஸோ பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு எவ்வளவு எல்லாம் வாங்கலாம் அன்றதுதான் இந்த இதே. பாத்தீங்கன்னா அழகாக இந்த vlog. சரிங்க, இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, பாய்.